ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க சிஸ்டர், மறுபடியும் நீங்கள் ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ வந்து நீங்கள் போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் கேப்சர் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆயில் வந்து இருக்குங்க. உடனே நம்ம டிஸ்பேச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போங்க. நம்ம 20+ இன்க்ரீடியன்ஸ் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் அண்ட் திக்னஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ வாங்க வீடியோவில் வந்து எந்தெந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம், முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 10 லிட்டர் அளவுக்கு தாங்க எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 10 லிட்டர் அளவுக்கு நான் இப்போ வந்து அளவு சொல்ல போகிறேன். 10 லிட்டர் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் அதுதான் கரிசலாங்கண்ணி. இதுதான் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தி. இது இலையும் எடுத்துக்கணும், பூவும் எடுத்துக்கணுங்க. ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸில் இதுவும் ஒன்று தாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து இதோடைய இலைகளும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பாருங்க 10 லிட்டர் அளவுக்கு நான் எவ்வளவு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நீங்க நிறைய பேர் 1 லிட்டர் அளவுக்கு நீங்க எண்ணெய் காய்ச்சும் போது எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா அப்ப நம்மளுக்கு எண்ணெயும் வராது, எண்ணெய் வந்து ரொம்ப திக்னஸ் ஆயிடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கிரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொடுதலைன்னு சொல்லுவாங்க. பொடுதலை அப்படிங்கிறது வந்து பொடுக போக்குறதுக்கூடிய ஒரு மூலிகைங்க. அதுதான் பொடுதலை, பேர்லயே இருக்கு பொடுதலை அப்படின்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து இலைகளும் இருக்கும், தண்டும் போடணும், அதோட சேர்த்து வேர்களும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா வேர்கள்ல அவ்வளவு ஒரு மருத்துவ வாய்ந்த குணங்கள் வந்து இருக்கு. அதனால வேர்களும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நீங்க வந்து சேர்த்துக்கணுங்க. எது ஒண்ணுமே அளவுக்கு அதிகமா நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது. நிறைய பேர் கேக்குறீங்க பொடுகுனால முடி கொட்டுமானா, கண்டிப்பா கொட்டுங்க. அதனால பொடுதலையும் நம்ம சேர்த்திருக்கோம். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேசவர்த்தினி எடுத்துருக்கிறேங்க. கேசவர்த்தினிலையும் அந்த தண்டும் நம்ம சேர்த்துக்கணும், இலையும் சேர்த்துக்கணும், அதில் இருக்கக்கூடிய பூவும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. கேசவர்த்தினி ஆயில் இப்போ வந்து மார்க்கெட்லேயே வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட்டுங்க. இது நம்ம வீட்டில் வச்சே நம்ம வந்து வளர்த்து நம்ம ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்திருக்கேங்க. இது நம்மளுக்கு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது கிரே ஹேர்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உடல் சுட்டுனால வரக்கூடிய ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. இது பொதுவாக எல்லாருடைய வீட்லயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட்டுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து துளசி இலை எடுத்திருக்கேன். துளசி இலை வந்து நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுடைய மண்டையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன கொப்பளமோ இல்ல வந்து அலர்ஜியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதனாலயும் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமா இருக்குங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். இது வந்து கோபுரந்தாங்கி. மோஸ்டா யாருமே இந்த இன்கிரீடியன்ட்டை வந்து எண்ணெயில வந்து சேர்க்க மாட்டாங்க. கோபுரந்தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய அட்வான்டேஜ்ல ஒன்னு என்ன அப்படின்னா வாழ்க்கையிலையும் புதுமுடி வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கூகுள்ல இருந்து கிடைக்குங்க. இது உண்மையாவே இது வந்து மெடிக்கலா இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோபுரந்தாங்கி வந்து கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது கோயில் பகுதியில தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வழுக்கையிலையும் புதுமுடி வளர்ச்சியை ஈஸியா நம்மளுக்கு வந்து தூண்டி கொடுக்குங்க. இது வந்து சமூலமா நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதுல வந்து தண்டும் சேர்த்துக்கணும், இலைகளும் சேர்த்துக்கணும், வேர்களும் நமக்கு வந்து சேர்த்துக்கணுங்க. பாருங்க கோபுரங்கள் மாதிரியே இருக்கும் இந்த செடி. அடுத்தது நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து வேப்பலை. வேப்பலை நம்ம காமனா எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்னா தலையில ஏதாவது அலர்ஜி இருந்தா சேர்ப்போம். அது மட்டும் இல்லாம மண்டையில ஏதாவது வந்து கொப்பளங்கள் இருந்தாலும் அது ஈஸியா நீக்கும். அடுத்து நொச்சி இலை. நிறைய பேருக்கு வந்து தலைவலி வந்து சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுனால நொச்சி இலை சேர்த்து. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை தாங்க எடுத்திருக்கிறேன். பொன்னாங்கண்ணி அப்படின்னாவே பேர்ல இருக்கு, நம்மளுடைய மேனியை வந்து பொன்னிறமாக்கும். அதனாலதான் வந்து பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்கு. இது நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய ரேஷஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கிறேன். முருங்கைக்கீரையில அதிக லெவலான அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகிள்ஸ்ல இருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு முடியும் வந்து
நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க. இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணுங்க. இதுவும் தண்டுகளோடய நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அவுரி இலை தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க சேர்த்திருக்கேன். அவுரி அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது ஒரு நேச்சுரல் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எண்ணெய்க்குள்ள சேர்த்தாவே அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே கருநிறமா மாறிடுங்க. நம்மளுடைய கிரே ஹேர்ஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணோம், ஒயிட் ஹேர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவுரி இலையும் அடுத்து வந்து கரிசலாங்கண்ணிக்கீரை தான் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். அது கூட வந்து நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்துக்கணும். இது மூணுமே நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப ஒரு கலரிங்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துக்க கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சிருக்கிற வெந்தயமும் இதில் வந்து எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி, எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதுவும் நம்ம அரைக்கும் போது கூட சேர்த்துக்கணுங்க. அடுத்து இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்திருக்கேங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கெழுங்கு, கோரைக்கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் வெட்டி வேர் சேர்த்துருக்கேன், கார்போக அரிசி, இந்த மாதிரி வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஒரு 25 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட நான் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி இரும்பு கடாயில் வச்சு தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து காய்ச்சணுங்க. எண்ணெய் காய்ச்சினதுக்கு அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டாக் வந்து தீர்ந்து போச்சு. நான் வந்து ஒரு 10 லிட்டர் காய்ச்சினேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷான பேட்ச்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். 10 லிட்டருக்கு மேலே நான் காய்ச்சி நான் வந்துட்டு ஸ்டாக் வந்து வச்சுக்கிறது கிடையாதுங்க. இது எல்லாமே பேக் பண்ணி ஆச்சுங்க. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் செய்ய ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்ம கிட்ட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிட்டத்தட்ட நான் காட்டிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கார்போக அரிசியும் ரொம்ப நல்லதுங்க, அதையும் நான் சேர்த்துருக்கேன். கோரைக்கிழங்கு, கூழாங்கெழுங்கு, இது எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து ஹேர் ஆயிலும் இருக்குது, அட் த சேம் டைம் சிகுக்காவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஹேர் ஆயிலும் சிகுக்காவும் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கிட்ட எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். நேச்சுரல் டையும் வந்து கொண்டு வர போகிறோங்க சீக்கிரமாக. சிகுக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. என்னுடைய ஹேரை நான் வளர்த்ததுக்கான ஒரு சீக்ரெட் அப்படின்னாவே நான் மோஸ்ட்டாக வந்து இது 2 இன்க்ரீடியன்ட் தான் சொல்லுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே யூஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நம்ம கிட்டயும் ஸ்டாக் வந்து இருக்குங்க. நீங்கள் வாங்கியும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.